இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கூடி வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்மை, கிருபை, சமாதானம் என்றென்றும் உண்டாகும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் ஈஸ்டர் தினம், அந்த நாளில் நாம் பார்த்த தலைப்பு என்னவென்றால், ஈஸ்டர் தினமன்று நாம் பார்த்தோம் தலைப்பு என்னவென்றால், இயேசு மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். இயேசு மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். மரணம் என்ற காரியத்தை வைத்து நாம் பார்த்தோம். 3 விதமான மரணங்கள் உண்டென்று நாம் பார்த்தோம். 3 விதமான மரணங்கள். ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்ம மரணம் என்று சொல்லலாம், அல்லது ஆவியில மரணம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது நித்திய மரணம். நித்திய மரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சரீர மரணம் மட்டும் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருடைய காலகட்டங்களில் இந்த சரீர மரணத்தை கூட எழுப்பி நமக்கு நித்திய மரணத்திலிருந்து நித்திய சந்தோஷம் என்கிற, நித்திய சமாதானம் என்கிற பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் அவர். அந்த மரணத்திலிருந்து நாம் பல காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், விடுதலை. விடுதலை என்று நாம் வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அதை இப்படி சொல்லலாம் பாருங்க. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அல்லது சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அல்லது பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த 3 தலைப்பில் எந்த தலைப்புனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 3 தலைப்பு ஒரே தலைப்பு தான். ஆனால் வேதாகமத்தில் பிசாசுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, சாத்தான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, பேய்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு வேத பகுதிகளில். அதனால் இது 3மே ஒன்று தான். பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் எப்படி ஒரே நபராக இருக்கிறார்களோ அதே போல் பிசாசுக்கு பல ரூபங்கள் உண்டு, பல தந்திரங்கள், மாயங்கள் உண்டு. அதே போல் இந்த 3 வார்த்தைகளும் வேத பகுதியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நாளில் பிசாசானவன் பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நாம் எப்படி பெற வேண்டும் என்று நாம் பார்க்கணும். பேய்களின் அடிமைத்தனம், பிசாசுகளின் அடிமைத்தனம். தலைப்பு கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கா, திகிலாக இருக்கா? உங்களுக்கு திகில் தேவையில்லை, பயம் தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை. இந்த தலைப்பை பார்த்து பயப்பட வேண்டிய ஜனங்க நாம் இல்லை. இந்த தலைப்பை கேட்டு விசுவாசிக்க வேண்டிய ஜனங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்க ஆயிரமாக, லட்சமாக, கோடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி பேய்களின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை உண்டாங்கன்னு பாருங்களேன். முதல்ல அடிமைனா என்னென்னு பார்த்துக்கணும். நம்ம அடிமைனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம், அடிமைனா நம்ம வேத பகுதியில் நம்ம பார்க்குற அடிமையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அதற்கு பின்பாக சில ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு நேரம் தூக்கம் கிடையாது, வேலையெல்லாம் கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை. அந்த அதிகாரி பார்த்து எப்போ நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறான்னா அப்போ தான். அவ்வளோ வேலையை வாங்கினார்கள். சற்று களைப்படையக்கூடிய நேரம் இல்லாமல் இருந்துச்சு, சற்று ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் வேலை. அவங்களுக்கு வேலைன்னா வேலை, அவ்வளோ வேலைன்னா நம்ம பார்க்குற சாதாரணமான வேலைகள் அல்ல. சுமக்கிற வேலை, சுமை சுமக்கிற வேலை. கைகளினால் ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்கிறது இல்லை. கைகள்னால் பல கிலோ கணக்கான பொருட்களை, மண், செங்கல், சாந்து, சிமெண்ட்டு,
இது போன்ற பல பொருட்கள்லாம் அவங்க தூக்கி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்து தேசத்தில் 2 பட்டணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டினார்கள் என்று. 2 பட்டணங்கள். அவ்வளோ வேலையை வாங்கினார்கள் எகிப்து ஜனங்கள், எகிப்து அரசாங்கம் இஸ்ரவேல் ஜனங்களை. அடிமைன்னா அங்கே தான் நம்ம போய் பார்க்கணும். யோசேப்பு அடிமையாக தான் இருந்தான். யோசேப்பு அடிமையாக தான் விற்கப்பட்டான். தங்களுடைய சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான். நேரத்துக்கு நேரம் அவனுக்கு சாப்பாடு கிடச்சிருக்காது. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இந்த உலகத்தில் எப்படி ஒரு அடிமை இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அடிமையோட வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை, ஒரு மட்டமான வாழ்க்கை, ஒரு சுயாதீனம் கிடையாது, ஒரு விடுதலை கிடையாது. நம்மளாக ஒரு முடிவெடுத்ததையும் செயல்படுத்த முடியாது. நம்ம நினச்ச நேரத்துக்கு ஒரு பொருளை சாப்பிட முடியாது, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி உடுத்த முடியாது, நல்லா கொஞ்ச நேரம் தூங்க முடியாது. எதுவுமே கிடையாது. சுதந்திரமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த இந்திய தேசத்தில் விடுதலையை குறித்து. அடிமைனா என்னன்ட்டு 1947 ஆகஸ்ட்டு 15 விடுதலை அடைஞ்சது இந்த இந்திய தேசம். அதுக்கு முன்னாடி நாம் சில அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம இருந்தோம். அப்பொழுதுதான் நாம் விடுதலை பெற்றோம். எனவே இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு பிள்ளைகளும் பேய்களின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறேன், அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கை இருண்டதாகவே இருக்கிறது. அவங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம், ஆனால் முழுமையான ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் முழுமையான சமாதானம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் முழுமையான சந்தோஷம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையான ஐஸ்வர்யம் பெருக முடியாது. ஏன்னா பிசாசானவன் அந்த மாதிரி தான் செயல்படுகிறான். வேதம் தெளிவாக சொல்கிறது, மெய்யான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான சமாதானத்தை கொடுக்க முடியும். எந்த பேய்களும், எந்த பிசாசும், எந்த சாத்தானாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இங்கே அநேகர் சமாதானத்தை தேடி போகிறாங்க. சீமை கொட்டரைக்கு போகிறாங்க, தம் அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் சமாதானம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய் கிடக்கிறது. முழுவதும் இருண்டு போய் இருக்குது. கசப்பினாலும், வெறுப்பினாலும், பகைமைனாலும், எரிச்சல்னாலும், கோபதாபங்களினாலும் இருண்டு போய் கிடக்குது. யாரை எப்போ பழி வாங்கலான்ற நோக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மெய்யான விடுதலையை அடைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் பேய்களின் அடிமைத்தனத்தில் தான் இருக்காங்க. எப்படி அவர்கள் பேய்களின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அவர்கள் பேய்களின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்பொழுது அந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே, ஆவியிலே, இருதயத்திலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெறும்போது கசப்பு, வைராக்கியம், பகைமை, எரிச்சல், கோபம், பொறாமை இவை எல்லாம் வெளியே போகிறது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் பேய்களின் அடிமைத்தனத்தில் உள்ள காரியங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, நித்திய சமாதானம், நித்திய இரக்கம், நித்திய கிருபைகள் இவை எல்லாம் உள்ளே வருகிறது. மன்னிப்பு, அன்பு, நம்பிக்கை, தயவு எல்லாம் உள்ளே வருகிறது. ஏனென்றால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இவையெல்லாம் மிகவும் ஆழமான ஆதாரமாய் இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ வேண்டுமென்றால் இந்த காரியங்கள் அடிப்படையான காரியங்களாக இருக்கிறது. எனவே இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பேய்களின் அடிமைத்தனத்தில்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில வேத வல்லுநர் சொல்கிறாங்க 7 விதமான விடுதலை இருக்கிறதா. 7 விதமான விடுதலை. இன்று நான் உங்களுக்கு 2 விதமான விடுதலையை காண்பிக்கப் போகிறேன்.
ஒன்று, இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இருளின் அடிமைத்தனத்திலிருந்து கூட விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்னொன்று, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த இருள் பாருங்களேன், இந்த இருள்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கனாலே சுற்றி நீங்கள் போடலாம். இருள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பேய்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், பிசாசுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இருள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? திருடுறவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இருள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கொலை பண்ணுறவனுக்கு தான் பிடிக்கும். இருள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? தேவனுடைய திட்டத்தின் செயல்பாட்டிலிருந்து அவர்கள் செயல்படாமல் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து செயல்படுறவங்களுக்கு இருள் ரொம்ப பிடிக்கும். யார் எப்போ பழி வாங்கலான்ற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் இருளை தான் சூஸ் பண்ணுவாப்புல. ஏன்னா யூதாஸ் காரியத்து கூட இருளான நேரத்தில் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா இருள் பிசாசின் அடிமைத்தனத்தில் ஒன்று. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளியை கொடுக்க வந்தார். அந்த ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமே இல்லை, சம்பந்தம் பிரிவு தான் இருக்குது. ஏன்னா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று அது நெருங்க முடியாது, ஒன்றோடு ஒன்று அது பகைமைக்குரியது. இருள் பிசாசின் ராஜ்யத்துக்குரியது, பேய்களின் ராஜ்யத்துக்குரியது. வெளிச்சம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியது, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. எனவே இருளும் வெளிச்சம் ஒன்றோடு ஒன்று நெருங்கி சேராது, கிட்டி சேராது. எல்லாம் பகைமை. இருளா வெளிச்சமா இந்த பூமியிலே ஆட்கொண்டே இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். வாசிப்போம். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இருளின் அதிகாரம், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்ம எப்படி விடுதலை ஆக்கப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன் உங்களுக்காக. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். முதல் பகுதி திரும்ப வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலாக்கி. பாருங்களேன், இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது, தேவனுடைய வார்த்தை நம்ம உள்வாங்கும்போது நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து இருக்கோம். ஏனென்றால் இருளுக்கு அதிபதி பிசாசு. இருள் பாவங்களை செய்யக்கூடியது, இருள் மரணங்களை கொண்டு வரக்கூடியது, இருள் தீமையான காரியங்களை செய்யக்கூடியது. இருளின் அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் மெய்யான நன்மையான காரியங்களை செயல்படுத்த முடியாது. தனக்கு என்ன லாபம் உண்டாக்கப்படும், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் உண்டாக்கப்படும், தன்னுடைய குடும்பத்தில் எப்படி சேர்த்து கொண்டு வைக்கலாம் சொத்து, இந்த மாதிரி காரியங்களை குறித்து தான் பிசாசானவன் அவனுடைய மனிதர்கள்லாம் சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். இருள் இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு நன்மையான வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது இருள் நிறைந்த ஒரு மனிதனால தான். அதனால தான் கர்த்தர் நமக்கு குறித்த காலகட்டத்தில் நம்முடைய தகப்பன்மார் மூலமாக, தம்முடைய இணைஜனத்தார் மூலமாக, தம்முடைய நண்பர்கள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் இருளின் ஜனங்களாக தான் இருந்திருப்போம். யார் எப்போ பழி வாங்கலாம், பொறாமை நிறைந்த ஜனங்களாக தான் இருந்திருப்போம். நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இருளின் அதிகாரத்திலிருந்து முழுமையாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படி முழுமையாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது கொல்கதா மலையில் முடிந்தது என்று சொல்லும்போது இருளின் அதிகாரம் அவர்களுக்கு அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். தேவனுடைய வெளிச்சம் அவர்களை பற்றி கொண்டது, தேவனுடைய நன்மைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது, தேவனுடைய இரத்தம் அவர்களை பாதுகாப்பாய் கொண்டது. தேவனுடைய இரத்தத்தை சுற்றி இரத்த கோட்டைகளாக அவர்கள் மூடி மறைத்து பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெறுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்னா இது குறித்து நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் நாம் யோசிக்கணும்,
இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கக்கூடாது. எந்த இருளும் இருக்கக்கூடாது. எந்த இருளும். சுகவீனம் ஒரு இருள் தான் பிசாசு கொண்டு வர்றது. பலவீனம் ஒரு இருள் தான். பொறாமை ஒரு இருள் தான். கசப்பு ஒரு இருள் தான். பகைமை ஒரு இருள் தான். அடுத்தவங்களை குறித்து ஒரு கோபதாபமான சொற்களில் பேசுகிறது ஒரு இருள் தான். ஏனென்றால் சின்ன சின்ன காரியங்களை நாம் சரியாகும் போது தேவனுடைய நன்மையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நாம் சரியாகவில்லை என்றால் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இரண்டாவது வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகிறனால பாவத்திலிருந்து, பாவ பிரமாணத்திலிருந்து, பாவ கிரியையிலிருந்து, பாவத்தின் விளைவுகளிலிருந்து, பாவத்தின் பிரிவுகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:2 ரோமர் வாசிப்போம். ரோமர் 8:2 நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. திரும்பி வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாருங்களேன், இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த வேத பகுதியில் தேவனுடைய ஆவி, இயேசுவின் ஆவி நமக்குள்ளே வரும்போது பாவத்தின் ஆவியிலேருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். மரணம் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கு நித்திய மரணம். நித்திய மரணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம நித்திய மரணத்தில் எதற்காக போகிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நமக்கு நித்திய ஆக்கினி தீர்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நித்திய அக்கினி கடலை நமக்கு கிடையாது. நித்திய நரகம் நமக்கு கிடையாது. பாருங்கள், இவைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். அடுத்து ரோமர் 6:18 போட்டிருக்கு பாருங்கள். ரோமர் 6:18 அதில் ஒரு வேத பகுதி எப்படி சொல்லுகிறது என்றால், ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ரோமர் 6:18 போட்டிருப்பாருங்க. பாவத்திலிருந்து நம்ம எப்போ விடுதலையாக்கப்பட்டோம்? கல்வாரியில் தான் விடுதலையாக்கப்பட்டோம். கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நீதிக்கு நம்ம எப்போ அடிமைகளானோம்? அவரே பாவத்தை சுமந்தார். அவரே பாவத்தை சுமந்து தீர்த்தார். எல்லாம் முடிந்ததை சொன்னார். அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். அவரே நீதியை தரிப்பித்தார். அதனாலே நாம் நீதிமான்களாகப்பட்டிருக்கோம். பாவத்தை அவர் சுமந்தார். பாவத்தை சுமந்து, பாவத்தின் விளைவுகளை சுமந்து, பாவத்தின் கோபாக்கினிகளாக அவர் சுமந்து தீர்த்தார். அதற்கு பிற்பாடு நாம் நீதிக்கு அடிமைகளானோம். நீதினா என்ன? தேவனுடைய நீதி. தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற நீதி, நீதியான காரியங்கள், நன்மையான காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். நீதினாலே தேவன் தான். தேவனுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் கூட ஓகே தான். அது நீதி. நீதி அரசர்கள் இருக்காங்க இன்றைக்கு அநேகர். நீதிபதிகள் இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் உண்மையான நீதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் உண்மையும் சத்தியமும் வேத பிரமாணத்தின்படி நீதியை வழங்குறவராக இருக்கிறார். ஓகேங்க. இந்த இருளின் அதிகாரத்திலேருந்து, இந்த பாவத்தின் அதிகாரத்திலேருந்து, பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் எப்படி விடுதலையாக்கப்படுகிறோம் என்றால், நமக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவியிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவியிலே மாற்றம் உண்டாகினால்தான் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். ஆவியிலே எப்படி மாற்றம் உண்டாக முடியும் அப்படின்னா நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன இருதயத்தில் கோடிக்கணக்கான பாவங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான துன்மார்க்கமான காரியங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான தீமையான காரியங்களை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான பழி வாங்குதல், பழி சொற்கள் காரியங்களை நாம் வைத்துட்டு இருக்கோம். இப்போ ஏற்பட்ட அசுத்தமான இருதயங்கள், இப்போ ஏற்பட்ட அசுத்தமான ஆவியில் நாம் நாம் ஒரு விடுதலை பெற முடியாது. நமக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகுன்னா
அது ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும். பாருங்கள், பேய்களின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. ஒரு முற்போக்கான எண்ணங்களே கிடையாது, ஒரு பாசிட்டிவான எண்ணங்களே கிடையாது. அடுத்தவங்களை ஆசீர்வதிப்போம், அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும், அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நமக்கு எண்ணங்களே கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்குள்ள எப்படி எண்ணங்கள் உண்டாகிறது? அவரை போல, தன்னலமற்ற ஒரு தியாகியை போல, அவரை போலவே நாம் மாறுகிறோம். நம்முடைய இருதயங்களில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தனக்காக வாழவில்லை, பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக மட்டும் வாழ்ந்தார். தனக்காக வாழவே இல்லை. அதே போல தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்கள் எப்படி மாறும் அப்படின்னா, வாசிப்போம். யோவான் 8:36 போட்டிருக்கு. யோவான் 8:36. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்க குமாரன் யாரும் பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த இடத்துல வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் குமாரன் சொல்லப்பட்டிருக்குல்ல, அது குமாரன்னா இயேசு கிறிஸ்து தான். அது ரொம்ப தெளிவாக வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், வேத பகுதியிலே நமக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அந்த குமாரன் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதற்கு அடையாளமாக ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் தான் இந்த குமாரன். இவர் வேற, அவர் வேற இல்லை. அவர் இவர் ஒருவர் தான். அவர் இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். எனவே பிதாவாகிய தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி, குமாரனை கல்வரை சிலுவையிலே அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, மரிக்க செய்து, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் சமூகத்தில் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பேர் பெற்ற குமாரன் தான். எப்படி? அவருடைய திரு ரத்தம், அவருடைய நீதியின் வல்லமை, அவருடைய உயிர் தெளிந்த வல்லமையினால தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், இருளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், முற்பிதாக்களின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், சுகவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், ஆகால மரணமான கிரியைகள், பொல்லாத எண்ணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் விடுதலையாக்க பண்ண முடியும். வேற ஒருவரால் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே, உண்மையாகவே, சத்தியமாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விடுதலை ஆவீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது யாரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் வார்த்தை. இப்போ தான் முக்கியமான காரியங்களுக்கு வருகிறேன், கவனிங்க. வார்த்தை, இந்த வார்த்தையை தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நம்ம எப்படி இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ரோமர் 10 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நாம் அறிக்கை பண்ணப்பட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, குல தெய்வமாக உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு மிகவும் முக்கியமான காரியங்கள் வார்த்தை. வார்த்தை பாருங்கள், யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப மிகவும் புரிந்து இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், பிதாவாகிய தேவனும் ஒன்று, குமாரனா இயேசு கிறிஸ்துவும் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று, அவருடைய வார்த்தையும் ஒன்று. நமக்கு மூன்று முறை நமக்கு திருத்துவ தேவன் தான் பாருங்க. ஆனாலும் இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து அவருடைய வார்த்தைக்கு, பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுறாரு. குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறாரு. பிதாவாகிய குமாரனா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள், அதற்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாள் முதலாக பரிசுத்த ஆவியினர் இந்த பூமியில் ஊற்றப்படும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து மாறி மாறி உயர்த்துகிற ஒரே காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் வாசித்த பிரகாரமாக அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தையும் ஒன்று தான், தேவனும் ஒன்று தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்று தான், பரிசுத்த ஆவியினர் ஒன்று தான். இந்த வார்த்தை நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்த பிதாவாகிய தேவன் அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். நாமும் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறோமோ, செவி கொடுக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அதன்படி நாம் செயல்படுகிறோமோ, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மறைந்து, எல்லா போராட்டங்களும் மறைந்து, எல்லா தீமையான காரியங்களும் மறைந்து, அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சொட்டு சொட்டாக ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு குளத்தை போல் வரும், அப்புறம் ஒரு ஏரியை போல் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வரும், அப்புறம் ஒரு ஆறை போல், அப்புறம் ஒரு கடலை போன்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே காரியம் பேய்களின் அடிமைத்தனம். எந்த அடிமைத்தனமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயங்களில், நம்முடைய தொழிலில், ஊழியங்களில், ஸ்கூலில், காலேஜில், வேலை ஸ்தலங்களில் போகும்போது வரும்போது இருக்கக்கூடாது. பேய்களுடைய அடிமைத்தனம் ஏதாவது ஒன்று வந்தது என்றால், அப்பால் இப்போ சாத்தான இயேசுவின் ரத்தத்தினால நான் உன்னை நிராகரிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, நான் தேவனையே சுமக்கிறேன், தேவன் எனக்குள்ளாக என்னை சுமக்கிறார் என்கிற ஒரு மனப்போக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கணும். நாம் ஏற்கனவே விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை பார்க்கிறோம். வேதத்தின் மையத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இது ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் விடுதலை இல்லை. சத்தியமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதில். அதற்கு தான் யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. யோவான் 8:32 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இப்பேற்பட்ட ஒரு சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்து இரவும் பகலும் நாம் தியானிக்கும்போது, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை நாம் அசை போட்டு கொண்டிருக்கும்போது, அவருடைய வார்த்தையினால் அவரை நாம் தியானிக்கும்போது, அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய பிரமாணத்தின்படி நாம் வாழும்போது, அவருடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியும் போது, இந்த பூமியிலே நமக்கு எல்லா விதமான பரிபூர்ணமான நன்மைகளை தேவன் நம்ம கட்டவிழ்க்கிறார். பரிபூர்ணமான நன்மைகளை கட்டவிழ்க்கிறார். ஒரு நன்மை குறைபடாது. நீதிமான சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 1000 என்று. நீதிமானுக்கு ஒரு நன்மை குறைபடாது.
யார் அந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நாவிலே வைக்கிறவர்கள் நீதிமான்கள். இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வைத்திருப்பது மூலமாக தேவனை நாம் வைத்திருக்கிறோம். தேவனே நமக்குள்ளே இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பாருங்கள், எவ்வளோக்கு ஒரு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நரக அக்கினியில், நித்திய அக்கினி கடலில் நோவாவின் காலத்தில் மரித்த ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பரலோகம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது? பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பிதாவின் சத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே இருக்கிறார் நித்திய அக்கினி கடலில். அப்படி அவருடைய சத்தம் அங்கேருந்து இங்கே கேட்குது. அக்கினி கடல்னு சொல்லும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார். நாம் பார்க்க மாதிரி இங்கே அமைதியாக இருக்காது. இந்த கடல் சில வேளையில் அமைதியாக இருக்கும், பாண்டிச்சேரி கடல் சில வேளையில் கொந்தளிக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் போனேன்னா ரொம்ப அதிகமாக கொந்தளிக்கும். பருவ சூழ்நிலையில் மாறுபடுகிறது. காற்றின் வேக திசைகள் மாறுபடுகிறதுனால மலைகள் அதிகமாக பொழியும் போது அதனுடைய அலைகள் ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த ஆக்ரோஷத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஜனங்களின் ஆக்ரோஷங்கள் அதிகமாக இருக்கும். ஜனங்களின் இரைச்சல்கள் நித்திய அக்கினி கடலில் இருக்கும். அக்கினி கடலில் என்ன, அது நரகத்தில் இருக்கும். நாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நரகன்றது ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. யார் அதில் போவா? இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னவர்கள், இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணாதவர்கள், தங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் போவார்கள். அப்பேற்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டு இருக்காரு. உயிர் தெளிந்த வல்லமையை, உயிரோட எழுப்புகிற வல்லமையை பிதாவின் சமூகத்திலிருந்து அங்கே போச்சு பாருங்க. பிதாவின் சமூகத்திலிருந்து அவ்வளோ இரைச்சல் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வல்லமை புறப்பட்டு போயிருக்கு. அதற்கு பிற்பாடு தான் அவர் உயிரோடு வருகிறார். அவர் உயிரோடு வருகிறார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்கள். இந்த உயிரோடு வந்து தான் நமக்கு அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இணைஜனத்தாராக இருக்கலாம், எதிரிகளாக கூட இருக்கலாம், துரோகிகளாக கூட இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக கூட இருக்கலாம். தெரியாதவர்கள் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது. இவர்கள் யாவரும் அந்த நித்திய அக்கினி எரிகிற நிரந்தரமான கடலில் போயிடக்கூடாது, நிரந்தரமான நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு மனிதனும் அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் பாருங்களேன். இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தேசத்தில் இருந்தாங்க. அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கொடுக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சார்? பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே இறங்கினார். இந்த பூமியில் இறங்கினார் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இறங்கினார்? எதற்காக இறங்கினார்? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததியார அவர்களை விடுதலை பண்ணுறதுக்காக இறங்கினார். நாம் யாவர் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 3:8. யாத்திராகமம் 3:8. யாத்திராகமம் 3:8 வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இறங்கினார். ஆனால்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்தது, பாலனாக பிறந்தது, குமாரனாக கொடுக்கப்பட்டது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அல்லாத சந்ததியாரும் புறஜாதியராய் இருக்கிற நாமும் அனைவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலையாக்கப்பட வேண்டும். யாரிடத்துலேருந்து விடுதலையாக்கப்படணும்? பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து. ஏனென்றால் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆனால் இப்போ வாழ்கிற இந்த சந்ததியில் வாழ்கிற நாம், இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்கிற நாம், நமக்கு பிற்பாடு நம்முடைய காலங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் எப்பொழுது நித்தியமாக பரலோகத்தில் வாழும்படியாக தேவன் நம்மை முன்குறித்துக்கிறார். அவர்களுக்கு பிதாவாகி தேவன் இறங்கினார், நமக்கு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே கொடுக்கப்பட்டார். இவை யாவும் நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த சத்தியங்களை குறித்து. அப்படி நாம் புரிந்து வைத்திருந்தால்தான் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய செழிப்பும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் நமக்கு உண்டாகும். மறுபடியும் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். இருளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். பாவ கட்டுகளிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். நான் பாவமே செய்யலை அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பாவம் செய்யாத மனிதர்களே அல்ல, தினந்தோறும் மனிதர்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் தினந்தோறும் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அது போதுமானக்கு அதிகமான வல்லமை பெற்றிருக்கிறது. அடுத்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். முற்பிதாக்களின் சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். தரித்திரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு அடிமைத்தனம் தான் இருக்கணும். அது என்ன அடிமைத்தனம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, அவருடைய கரங்களில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இது மாத்திரம்தான் நமக்கு தேவைப்படுது பாருங்கள். வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா பிசாசானவன் அவருடைய பிள்ளைகளை தான் எப்போ பழி வாங்கலான்னு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். தந்திரங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மந்திரங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மாய வித்தைகளை யூஸ் பண்ணுறான். இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து விசுவாசித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் தான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு என்னென்னா ஒன்றுமே இல்லை. கடைசி அவர்களுக்கு நித்திய நரகம்தான். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த நித்திய நரகத்திலே அவர்கள் போய் சேருவார்கள். அவர்கள் இந்த பூமியில் பெருசாக பாவம் செய்யலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப அன்னதானம் பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப அடுத்தவங்களுக்கு காசு அள்ளி கொடுத்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய சொத்தே எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவர்கள் அவைகள் செய்வதற்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களானால், சொந்த இரட்சகராக விசுவாசித்தார்களானால், வாயினால் அறிக்கையிட்டு அவர்கள் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னோட ஆவிக்கு வாரும், நான் ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு அந்த ஒரு வார்த்தை, உலகத்தில் ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது, அத்தனை வார்த்தைகளையும் திரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான். இயேசுவின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் பெறாத ஜனங்கள் ஆயிரம் உண்டு. நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேய்களின் அடிமைத்தனம் நம்மை சுற்றி 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 ஒரு சிலந்தி வலையை போல் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையில், பாக்கியவானுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனுடைய சித்தத்தை நன்கு அறிந்து செயல்படுகிற வாழ்க்கையில். ஆனால் நாம்
அப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் ஒன்றிலும் நாம் அகப்படக்கூடாது. இருளின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். தரித்திரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். பாவ கட்டுகளிலிருந்தும், பாவத்தின் பிரமாணத்திலிருந்தும், பாவத்தின் விளைவுகளிலிருந்தும், பாவத்தின் மொத்த ரூபங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இவையெல்லாம் எப்படி நமக்குள்ள விடுதலை அப்படின்னா அந்த வார்த்தை தான் முக்கியம் பாருங்கள். 1947 ஆகஸ்ட் 15 அன்று நமக்கு இந்திய தேசம் விடுதலை அடைஞ்சிருக்கு. அப்போ நான் பிறக்கல. ஆனாலும் அவர்கள் விடுதலை கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விடுதலை கொடுத்தாயிற்று அப்படின்று அவர்கள் ஒரு பிரமாண பத்திரத்தில் எழுதி கொடுத்திருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் இந்திய தேசத்துக்கு, இந்திய தலைவர்களுக்கு ஒரு பிரமாண பத்திரத்தை எழுதி கொடுத்திருப்பார்கள். நாங்கள் இந்த தேசத்தை விட்டு குடிபெயர்ந்து போகிறோம், இந்த தேசத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எந்த தொடர்பு இல்லை என்று ஒரு சில பக்கங்கள் வார்த்தைகளாக எழுதி கொடுத்திருப்பார்கள். அது எழுதி கொடுத்து அவர்கள் முத்திரையிட்டு அவர்கள் கையெழுத்து போட்டது பிற்பாடு தான் நமக்கு முழுமையான விடுதலை கிடைத்தது. அதே போல தான் இந்த வார்த்தையெல்லாம் நாம் தியானிக்க இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரியை நாம் பார்ப்போம். கல்வாரியில் முடிந்தது என்று சொல்ல வைக்கும்போது, முற்றுப்புள்ளி ஆன போது எல்லாம் நமக்கு விடுதலையாக, சுயாதீனமாக வாழக்கூடிய திராணியையும் வாழக்கூடிய தாளந்துகளையும் நம்ம கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகவே அவர்கள் கானான் தேசத்தில் வாழலை, அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எங்கும் அவர்கள் அடிமைகளாக இல்லை, வேலைக்காரர்களாக இல்லை. அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு நீதியின் விசுவாசத்தினாலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட வேண்டும். நம்ம வார்த்தை சுமக்கிறவர்களாக மாத்திரமில்லை, நம்ம வார்த்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனம் தெளிவாக சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் இந்த சத்தியத்தை குறித்து நாம் நன்கு தியானிக்க தான் அதனுடைய வெளிச்சம் நம்மிடத்தில் வரும்போது நாம் விடுதலையாகி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களும், எல்லா பலவீனமான காரியங்களும், எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டுமானால் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த வெளிச்சம், இதை எடுத்து நாம் தியானித்து கொண்டே இருக்கணும். அப்படி தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் என்னென்ன தேவைகள் நமக்கு இருந்தாலும் சரி, பண கஷ்டம், பொருளாதார ரீதியாக கஷ்டம், வேலையில் கஷ்டம், தொழில் செய்கிற இடங்களில் கஷ்டம், தொழில் செய்கிற இடங்களில் பொறாமையான ஆட்கள் அதிகரிப்பு, தொழிலில் போட்டி, வேலையில் போட்டி, ஆஃபீஸில் போட்டி, இப்பேற்பட்டான காரியங்கள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போட்டி, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜில் போட்டி, தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரிவினைகளை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள், குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களில் உள்ள பிசாசின் கிரியைகள், எல்லா விதமான மலட்டு கற்பங்களும், எல்லா விதமான தீமையான காரியங்களும், அகால மரணங்களும், இவைகள்லாம் பேய்களின் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட வேண்டும். நமக்கு தேவையான நன்மைகள் வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் ஜெபத்திலே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் பிதாவின் பார்வைகள் அவைகளில் ஒன்றும் பெரிதல்ல. ஏனென்றால் இந்த முழு பூமியையும் கர்த்தர் ஆதாமுக்கும் எவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தர் அதற்கு பிற்பாடு நோவாவுக்கு முழு பூமியும் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அதிக நிச்சயம். நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்பது எதுவோ, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விசுவாசிப்பது எதுவோ, என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அவருக்கு ₹1,00,000 ஒன்று தான், ₹1,00,00,000 ஒன்று தான். கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் தரப்படும். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரகாரங்களில், ஜெபத்தில். எனவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருந்து
கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நீதிமான்கிற உணர்வோடு நாம் கேட்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் பிரதிபலனை அனுப்புகிறவராக இருக்கிறார். அதற்கு தேவையான ஆட்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். அதற்கு உதவி செய்ய தம்முடைய சொந்த தேவதூதர்களை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து அல்ல, தேவனின் அன்பும் அரவணைப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஐஸ்வர்யத்தோடு நாம் இந்த பூமியில் ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த வேத பகுதியை தியானித்த காரியங்களுக்காக நாம் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வெளிச்சத்துக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனே இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை முற்றிலும் கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி திரு ரத்தத்தின் மூலமாக, கல்வாரியிலே நீர் எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. அதன் மூலமாக இந்த விடுதலையாக்கப்பட்டிருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து இல்லாமல் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவானிசி யெகோவானிசி என்று நாங்கள் பாடின பாடல் கர்த்தாவே, வெற்றி கொடி எங்களுக்கு முன்பா நீர் முன்னே நீ நடந்து சென்று கொண்டிருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோணலான எல்லா காரியங்களும் நீ செவ்வாய் பணிகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர்கள் வாழப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்க உதவி செய்கிற ஆண்டவரே. எங்கிருந்தாலும் கர்த்தாவை எப்பொழுது கேட்டாலும் தேவனுடைய வார்த்தை அவளுடைய இருதயங்களை வேலை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவளுடைய இருதயங்களில் காணப்படுகிற எல்லா பேய்களையும் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ஸ்வாவத்தின்படி அவருடைய அன்பின் ஸ்வாவத்தின்படி நீதி உள்ளவர்களாக மாற நீர் கிருபை பாராட்டிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 1000 கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் சுகபத்திரமாக வீடு திரும்ப நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா நன்மைகள் நீ கட்டவிழ்க்கிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென்.